ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இதியன் சமையல். இன்று நோன்பு திறந்த அனைத்து முஸ்லீம் சகோதர சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே நாளில், அதாவது நாளைக்கு 2ஆம் தேதியாக நோன்பு திறந்து 2வது நாள், நான் அன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் நான் கடை ஓப்பன் பண்ணேன். இப்போ நாளைக்கு வந்தால் எங்கள் கடை ஓப்பன் பண்ணி 1 வருஷம் ஆக போகுது. நாங்கள் வந்து எதிர்பார்க்காம கடை திறந்தோம். ஆனால் அது ரமலான் நோன்பு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியவே செய்யாது. நல்ல வியாபாரம் இருந்ததுங்க. அந்த வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. இந்த கடைய கண்டிப்பாக நம்ம வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போயிருவோம் அப்படின்னு. உண்மையிலே அந்த முஸ்லீம் சகோதரர்களுடைய ஆசீர்வாதமும் சரி, உங்களுடைய ஆசீர்வாதமும் சரி, இன்னும் வரைக்கும் அந்த கடையை நான் உண்மையிலே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகிறேன். அதுதான் ரொம்ப பெரிய கான்ஃபிடென்ட்டாக கொடுத்தது. அப்புறம் போன வருஷம் எங்கள்கிட்ட வந்து அந்த ரமலான் நோன்புக்கு வந்து அந்த வடைலாம் வாங்கியிருப்பாங்கள்ல, அதில் வந்து நிறைய அண்ணன் வந்து ஒரு 4 நாளாக ஒவ்வொருத்தராக வந்து சொல்கிறாங்க, "ஏம்மா 2ஆம் தேதி நோன்பு திறந்துருவாங்க, கடைக்கு எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க, சீக்கிரமே கடைக்கு வந்துருங்க." இந்த அன்புலாம் எங்கே யாருக்கு கிடைக்குன்னு சொல்லுங்கள். எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். நேற்று முதற்கொண்டு ஒரு அண்ணன் அவங்க கடைக்கு போகிறாங்க, போகும்போது நிப்பாட்டி என்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க, "எம்மா நாளையிலேருந்து நோன்பு திறக்காங்க, நீங்கள் எல்லாம் ரெடியாக இருங்க, சீக்கிரமே வந்துருங்க." அப்படிங்காங்க. எவ்வளோ ஒரு அன்பு பாருங்கங்க. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக கொடுத்தது இந்த ரமலான் நோன்பு தான். அதை நான் வந்து என்றைக்குமே மறக்க மாட்டேன்.